ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து காருக்குள்ளேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வேற வழி இல்லை. எல்லா இடத்துலையும் சவுண்டாக இருக்கு. அண்ட் நமக்கும் ஒரு காரில் ஒரு வேலை இருக்கிறதுனால அப்படியே நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு இங்கேயே வீடியோ பண்ணிடலான்னு இருக்கேன். சரி, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், பஜாஜ் சேட்டக்காக இருக்கட்டும், விடாவாக இருக்கட்டும், எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இல்ல கண்டினியூஸா எனக்கு வந்த ஒரு கமெண்ட் என்னன்னா, ரிவர் இந்தியா பத்தி சொல்லுங்க, சிம்பிள் ஒன்னை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 2-3 கமெண்ட் வருது. ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் அண்ட் ஒவ்வொரு கம்பெனியா பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது அண்ட் ரிவர் இந்தியா பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா இட்ஸ் எவால்விங் எலக்ட்ரிக் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல பிராண்டு, அதே நேரத்தில் ஒரு சின்ன சின்ன கிரிட்டிக்ஸும் இருக்கு. நான் வந்து இதுக்கப்புறம் நான் எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு டாப் 5ல நீங்க இந்த ரிவர் இந்தியா நீங்க பார்ப்பீங்க. அதுல நான் எந்த இடத்துல நான் வச்சிருக்கேன் அப்படின்றதும் சொல்றேன். இதுக்கு யாருக்கு சூட் ஆகும், யாருக்கு சூட் ஆகாது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்ல இவங்க எப்படி பொசிஷன் ஆயிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம முழுமையான டீட்டெயில்ஸ் நம்ம பேசுவோம். ஸோ நம்ம இன்னைக்கு ரிவர் இந்தியா பத்தி நம்ம பேச போறோம். நம்ம வீடியோவை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிபிகேஷன் வரும். அது இல்லாம நம்ம drmarketplace.in அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி பேஜ் வச்சிருக்கோம். இதுல வந்து நீங்க உங்களோட வண்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்க வண்டி வச்சிருக்கீங்க, என்னோட சேனல்ல ஓனர்ஷிப் நீங்க தரணும் அப்படின்னு நினைச்சா அதுல ஒரு ஃபார்ம் இருக்கு, ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. நம்ம வந்து கன்வீனியன்ட் டைமை பார்த்துட்டு நம்ம வந்து சென்னையா இருந்ததுன்னா நம்ம ஒரு மீட்டப் பண்ணி நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம். அது இல்லாம நம்ம டிஆர் கம்யூனிட்டி சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோங்க. அப்பப்போ மறந்து போயிடுறோம். இந்த கம்யூனிட்டி சார்ஜிங் ஸ்டேஷன்ல நிறைய பேர் கொஞ்சம் ப்ளீஸ் வாங்க. ஏன்னா இன்னும் சென்னைக்கு அவுட்ஸ்கட்டா இருக்கட்டும், இன்னும் பல மாவட்டங்கள்ல நமக்கு இன்னும் அந்த கம்யூனிட்டி சார்ஜிங் ஸ்டேஷன் இன்னும் முழுசா அமையல. ஸோ உங்களோட ஒத்துழைப்பு நிறைய வேணும். நிறைய சில கிராமங்கள்ல இருந்து எனக்கு அனுப்புறீங்க. பட் எனக்கு நான் ரோடு கனெக்டிவிட்டி பார்ப்பேன். ஸோ ரோட்லேருந்து உங்களோட வீடு வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் நம்ம அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் ஆட் பண்ணலாம். ரோட்லேருந்து ரொம்ப இன்டீரியர் லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் ஆட் பண்ணுறது வேஸ்ட்டு. அந்த இன்டீரியரில் அப்படின்னு பார்க்கும்போது சேஃப்டியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்டீரியர் ஆஸ்பெக்டில் ரோட்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேணாம். அப்படி சில ரிக்வெஸ்ட் வருது, பட் என்னால் ஆட் பண்ண முடியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரிவர் இண்டியை பற்றி பேசுவோம். சரி, ரிவர் இண்டி ஸோ ஒரு நல்ல ஒரு பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் பிராண்ட். இது வந்து கேரளா பேஸ்டு பிராண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிராண்ட் வந்து யார் பேக்கப்ல இருக்காங்க, இவங்களோட மேஜர் சப்போர்ட் யார் அப்படின்னா யமஹா வந்து இவங்களோட பேக் போனா இருக்காங்க. நம்ம சொன்ன ஃபினான்ஷியல். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஓகேவா? யமஹா மாதிரி ஒரு பெரிய கம்பெனியோட பேக் போன் இருக்கு அப்படின்னாலே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், ரிவர் இண்டி. ஓகே, அந்த இண்டி அப்படின்ற ப்ராடக்ட் தான் கடந்த ஒரு 2-3 வருஷமா இவங்க இதே Gen 1 Gen 2 அப்படி Gen 3 வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ஒரே ப்ராடக்ட் தான். இவங்க லைனப்ல வேற எந்த ப்ராடக்டையும் அவங்க ஆட் பண்ணல. ஒன்னே வந்து அவங்க ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரே ப்ராடக்ட்ல வந்து அவங்க மல்டிபிள் இஷ்யூஸ் அவங்களோட Gen 1லயும் Gen 2லயும் இருக்கிறது இப்போ Gen 3ல அவங்க இஷ்யூஸை ரிசால்வ் பண்றாங்க. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் மேம்படுத்தி ஒரு ப்ராடக்டா கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஒரு புது கம்பெனி அப்படின்னும் போது கஜ நிறைய ப்ராடக்ட் இல்லாம ஒரே ப்ராடக்ட்ல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஈவன் பெரிய கம்பெனி இப்போ யமஹா கூட பாத்தீங்கன்னா இவங்களோட பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணி EC06 அப்படின்ற அவங்களுக்குன்னு ஒரு வண்டி பண்றாங்க. இதே பிளாட்ஃபார்ம் தான். ஓகே, ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவரு, நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பு, ஒரு 4 கிலோவாட் உங்களுக்கு பேட்டரி வருது. ஒரு ரியல் டைம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 110லேருந்து 120 சாலிடா நமக்கு வந்து ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எஃபிஷியண்டா ஓட்டிங்கன்னா ஒரு 140 வரைக்கும் ரேஞ்ச் எதிர்பார்க்க முடியும். ஓகே, அது நீங்க எப்படி டிரைவ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து, நீங்க என்ன லோட் கேரி பண்றீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஸோ ஒரு 6.2 கிலோவாட்டு கிட்ட உங்களுக்கு பீக் பவர் மோட்டர் இருக்கு. மோட்டருமே வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் மோட்டர். இந்த செக்டர் ஆஃப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவர்ஃபுல் மோட்டராகவே இருக்கு. இதை நீங்க ரைட் மோடு வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஸ்போர்ட்டியா ஓட்டணும் அப்படின்னாலும் ஓட்டலாம், எஃபிஷியண்டா ஓட்டணும் அப்படின்னா கூட ஓட்டலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஓகே, நம்ம எப்படி எலக்ட்ரிக் வெஹிக்கிளை புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த டிரைவிங் பேட்டர்னும் அமையும், நமக்கு வந்து அந்த எஃபிஷியன்சியும் கிடைக்கும்.
ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஓகே, உங்களோட ஸ்டைலை பொறுத்து தான் உங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட எஃபிஷியன்சி இருக்க போகுது. இது வந்து எனி வெஹிக்கிள், நீங்கள் பெட்ரோல் வெஹிக்கிளாக இருந்தாலும் இதே தான். சரி, ரிவர் இந்தியா பொறுத்த வரைக்கும் அஸ் அ ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்டாண்ட்ஸோட இருக்கு. வண்டி வந்து நல்ல அப்ரைட் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வண்டி பெரிய வண்டி. பூட் ஸ்பேஸ் அப்படின்னாலே ஒரு 30 லிட்டர் பூட் ஸ்பேஸ். இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட்ல நிறைய யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு வந்தா கூட இந்த வண்டி வந்து நிஜமாவே ஒரு சூப்பர் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஸ்பேஷியஸான இடம். உங்களுக்கு ஃபிளாட் பாட்டம், உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா காலை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் மாட்ஸ் கொண்டு வர போறதா சொன்னாங்களே, ஆனால் அவங்க மாட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அக்சசரிஸ்ல அவங்க பார்க்க முடியல. அது கொஞ்சம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். மாட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாங்கன்னா இன்னும் வண்டி வந்து இன்னும் யூட்டிலிட்டி பர்பஸ் இன்னும் சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ், நல்ல பெரிய பூட் ஸ்பேஸ். ஸோ கேரி பண்றதுக்கு, திங்ஸ் கேரி பண்றதுக்கு, ஃபேமிலியில வந்து ஒரு 2 பேர் இல்லை ஒரு 2 அடல்ட் ஒரு கிட்ஸு போறதுக்கு ஒரு நல்ல வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஸோ வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் சி பிக் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி. டிசைனாக இருக்கட்டும், இல்லை வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. வண்டியை ரைட் பண்ணுறதுக்கும் சுமூகமாக இருக்கு. இவங்களோட பேட்டரி வாரண்டி அப்படின்னு சொன்னால் கூட இதை வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ வர கம்பெனிஸை நம்ம பிராண்டட் அப்படின்னு சொல்கிற கம்பெனி கூட நம்ம பேட்டரியோட வாரண்டி பார்த்தீங்கன்னா அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டியே கொடுக்குறாங்க. அது சில பிராண்டில் இன்னும் அது கூட கொடுக்கறது இல்லை. ஸோ அதையும் நம்பி நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி புது கம்பெனி அவங்க வராங்க, ரிஸ்க் எடுத்து வராங்க. அதே நேரத்தில் அவங்க வந்து பேட்டரி வாரண்டியும் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு இருக்கணும் அப்படின்றதுனால 8 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு சூப்பர் குட் விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது கண்டிப்பாக எந்த பிராண்டாக இருந்தாலும் பேட்டரி வாரண்டி எக்ஸ்டெண்டடாக கொடுக்குறாங்க அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி அப்ரிசியேஷன் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆனால் வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வண்டி 4 கிலோவாட் பேட்டரியா, இதை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ 5 இயர்ஸ் தான் இவங்களோட ப்ரீவியஸ் வாரண்டிலாம் வந்து. ஸோ 5 இயர்ஸ் கழிச்சு பேட்டரி போயிடுச்சு அப்படின்னா முழுசாக ஒரு 90,000லேருந்து 1 lakh வரைக்கும் செலவு பண்ணும். ஸோ இந்த செலவை நமக்கு 8 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்கிறதுனால செலவு வந்து தள்ளி போகுது. அண்ட் நமக்கு 8 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பெட்ரோல் காஸ்ட் தான் நமக்கு வந்து ரீஃபண்ட் ஆகுது. ஸோ அந்த பெட்ரோலோட சேவிங்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ வண்டி வந்து 8 இயர்ஸ்க்குள்ள நம்ம போட்ட காசை எடுத்துடலாம். ஓகேவா? வண்டி நின்று போயிடுமா இல்லையா அப்படின்றது நமக்கு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் தெரியாது. அதை நம்ம மெயின்டைன் பண்றதை பொறுத்து இருக்கு. இந்த 8 இயர்ஸ் வரைக்கும் பேட்டரி வாரண்டி இருக்கா, நமக்கு கேரண்டீடா வந்து பேட்டரிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்களா, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது இந்த ரிவர் இண்டியில பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பர் குட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரி, வண்டியோட நெகட்டிவ் சைடு போவோம். ஸோ என்னென்னலாம் இருக்கு, பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த வண்டி வந்து பை டிஃபால்ட் பெரிய வண்டி அப்படின்றதுனாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்போர்ட்டி கேரக்டர், அதாவது வண்டி மோட்டர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி வண்டியோட பேலன்ஸ்க்காக கொஞ்சம் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக கொடுத்துருக்கலாம். பட் இது வந்து ஒரு யூட்டிலிட்டேரியன் வெஹிக்கிள் அப்படின்றதுனால கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சாஃப்டன் பண்ணலாம் அப்படின்றது தான். ஏன்னா யூசர் தரப்புலேருந்து நிறைய பேர் வந்து வண்டி வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது சஸ்பென்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி டெக் ஜென்ரேஷனில் கொஞ்சம் கொஞ்சம் அதை சஸ்பென்ஷன் வந்து டியூன் பண்ணுறாங்க. பட் ரியரில் தான் டியூன் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனையும் வந்து கொஞ்சம் டியூன் பண்ணி கொஞ்சம் இன்னும் வந்து சாஃப்ட்வேராக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது மக்களோட வேண்டுகோள். ஸோ அதை ரிவர் இண்டியா வந்து அடுத்தடுத்த இதில் ரிஃபைன்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. சரி, அடுத்தது வந்து வண்டியோட குவாலிட்டி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டி வந்து நல்லா அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த ஃப்ரண்ட்ல அந்த ஒரு டப்பா ஒன்று இருக்குல்ல, பூட் ஸ்பேஸ்னு ஒன்று கொடுக்குறாங்களா, அது தேவையே இல்லை. பட் அதை கொடுக்கறத கொஞ்சம் குவாலிட்டியை வந்து அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபிலிம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஐ ஹோப் அது வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். பட் அந்த சார்ஜிங்கோட லிட்டாக இருக்கட்டும், அந்த வண்டியோட அந்த ஃப்ரண்ட் பூட் ஸ்பேஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ஃபிலிம்ஸியாக இருக்குது. அதாவது ஏதோ உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு கவலை இருக்குது. உடையில, பட் உடஞ்சிருமோ, அது ஏதாச்சும் பழுதாயிடுமோ அப்படின்ற ஒரு கவலை இருக்குது மக்கள்கிட்ட. ஸோ அது பார்க்கும்போது அந்த ப்ரீமியம்னஸை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது மக்களோட வேண்டுகோள். அதை தவிர அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன சாஃப்ட்வேர் கிளிச்சஸ் இங்கேயும் அங்கேயும் இருக்குது. மேபி இப்போ புது ஜென்ரேஷனில் அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா
ஜென் 1 இருக்கட்டும், ஜென் 2 இருக்கட்டும், அந்த சின்ன சின்ன சாஃப்ட்வேர் கிளிச்சஸ் இருந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் ப்ரீவியஸ் ரிப்போர்ட்டட். இப்போ இதெல்லாம் ரிசால்வ் பண்ணியிருக்கலாம். ஓகே, அது இன்னமும் இந்த சாஃப்ட்வேர் கிளிச்சஸ் அப்படின்றது ரிவர் இண்டியில் இருக்குது அப்படின்றது தொடர் கதையாக இருக்குது. அதெல்லாம் வந்து கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறோம். ஓகேவா, சரி. அண்ட் வண்டி வந்து ஓவர் ஹீட்டிங் ஆகுதா, பேட்டரியில் ஏதாச்சும் பிரச்சனை ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இவ்வளோ வருஷத்தில் அவங்க பேட்டரியில் மேஜராக எந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டும் இது வரைக்கும் யாரும் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்றது ஒரு நல்ல நியூஸு. ஏன்னா மேஜர் பிராண்ட்ஸே பார்க்கும்போது சார்ஜிங்கில் ஃபயர் ஆகிடுது, இல்லை வண்டி வந்து நடுவழியில் ஃபயர் ஆகுது அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் மேஜர் பிராண்ட்லேயே இருக்குது. இந்த மாதிரி புது கம்பெனிஸ் வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கும். ஸோ இந்த வண்டியில் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஓவர் ஹீட்டிங் ஆகுதோ இல்லை வண்டி வந்து ஹீட்டிங்னால பிரச்சனை கொடுக்குது அப்படின்ற எந்த தகவலும் இல்லை பேட்டரியில் பொறுத்த வரைக்கும். சப்போஸ் பேட்டரி ஹீட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் கூட பிவிஎம்எஸ் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸை ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் கூலிங் டைமை கொடுக்குது அப்படின்றது யூஸர் சொல்கிறது. ஸோ இதில் ஆக்டிவாக எந்த கூலிங்கும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிஎம்எஸில் நம்ம ஸ்பீடை குறைச்சோ இல்லை ஒரு 10 நிமிஷம் அதை வெயிட் பண்ணி கூல் டவுன் பண்ணாலோ அது கூல் ஆகும். மிச்சபடி உங்களுக்கு ஆக்டிவ் கூலிங் அப்படின்றது இந்த வண்டிங்களில் வரல. ஓகே, இது ஒரே வண்டியில் மட்டும்தான் இருக்குது. அது என்னன்னு தெரியும், அந்த பைக் செக்டரில் மேட்டர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் மட்டும்தான் உங்களுக்கு ஆக்டிவ் கூலிங் இருக்குது. மிச்ச எந்த பைக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்கூட்டராக இருக்கட்டும் ஆக்டிவ் கூலிங் அப்படின்றது இப்போதைக்கு எந்த வெஹிக்கிள்லையும் இல்லை. வெறும் ஃபேன் மட்டும் ஏத்தரில் வச்சுருக்காங்க. ஓகே, அது மாதிரி ஃபேன் மாதிரி சிஸ்டம் கூட ஓரளவுக்கு கூலிங்க்கு சப்போர்ட் பண்ணுது. பட் இட்ஸ் நாட் அ ரியலி ஆக்டிவ் கூலிங். ஒரு ஃபேன் தான் வச்சுருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கூலிங் கிடையாது. சம்மர் டைமில் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகே, எனி பேட்டரி வெஹிக்கிள் சம்மர் டைமில் பேட்டரியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் வண்டி வந்து ஷேடி லொக்கேஷன்லேயே நீங்கள் வந்து பார்க் பண்ணுறதோ இல்லை வந்து சார்ஜ் பண்ணுறதோ வச்சுக்கோங்க. ஏன்னா இட்ஸ் எ லித்தியம் செல். நீங்கள் பேட்டரி இமீடியட்டாக எஃபெக்ட் காமிக்காட்டினாலும் உங்களுக்கு பேட்டரியோட டீக்ரடேஷன் ஃபாஸ்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் நிழல் இருக்கிற ஏரியாவில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள் இல்லை வண்டியை பார்க் பண்ணுங்கள். கொஞ்சம் கூல், அதுக்கும் வந்து ஒரு கூலிங் டைம் கொடுங்க. சரிங்களா, ரொம்ப அக்ரெசிவாக இப்போ ரஷ் மோடு அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான் ஸ்போர்ட்ஸ் மோடு. அதில் ரொம்ப அக்ரெசிவாக வந்து அதை ஓட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் அதுக்கு கூலிங் கொடுங்க. சரிங்களா, அதுக்கும் கூலிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. நம்ம கொடுத்தாதான் அது கூலிங், அதுக்கு ஆக்டிவ் கிடையாது. அண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோட்டர் ஹீட் ஆகுது அப்படின்ற பெரிய பிரச்சனை இது வரைக்கும் வரல. மோட்டர் வந்து பேட்டரி ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அது நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ ஓவராலா எனக்கு வந்து வண்டியோட குவாலிட்டியா இருக்கட்டும், வண்டியோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், யூட்டிலிட்டி பர்பஸா இருக்கட்டும், ஒரு ஸ்கூட்டர் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சு ஒரு நல்ல ஒரு ஸ்டான்ஸில், ஓகே, ஒரு பெரிய வெஹிக்கிள், ஒரு மேக்ஸி வெஹிக்கிள் மாதிரி ஒரு ஸ்கூட்டரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட் இன் தட் செக்மெண்ட். ஓகே, 14 இன்ச் வீலு, நல்ல ஒரு கிரவுண்ட் கிரிப் வந்து நல்லா இருக்குது. ஒரு ஹைவேஸில் போகும்போது கூட வண்டி வந்து நல்லா கிரிப்பாக இருக்குது அப்படின்றது ஸ்கூட்டர் செக்டரில் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நல்ல ஒரு யூட்டிலிட்டேரியன் வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பிரேக்கிங் கூட நல்லாவே இருக்குது. ஓகே, அந்த வெஹிக்கிளுக்கு ஏற்ற பிரேக்கிங் எஃபெக்டிவாக இருக்குது. ஒரு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் மோர் தென் எனஃப். சரி, இந்த வண்டி வாங்கலாமா? இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,60,000 கிட்ட இதோட ப்ரைஸ் போகுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ் ஏறுது, 1,65,000 அது மாதிரி போகுது. இந்த வண்டியை வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ப்ரைஸ் வந்து காம்படிட்டிவ் மார்க்கெட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு டைரக்ட் காம்படிட்டர் அப்படின்னு யாருமே கிடையாது. ஸோ ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொஞ்சம் ஹை சைடில் இருக்கிறது ஏத்தர் தான் இருக்குது. ஸோ அதோட கொஞ்சம் இன்னும் பெட்டராக ஒரு வண்டி வந்து நல்ல பிக் ஸ்டான்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். உங்கள் ஷோரூம் லொக்கேஷனும் சர்வீஸ் லொக்கேஷனும் உங்களுக்கு நியர்பையில் உங்களோட சிட்டியில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இட்ஸ் அப்கமிங் மார்க்கெட். ஓகே, இது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட நிறைய ஷோரூம்ஸோ சர்வீஸ் சென்டரோ எல்லா இடத்துலையும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் ஏரியாவில் இருந்தால் நீங்கள் வந்து இந்த வண்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா தே ஆர் டெவலப்பிங். சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷோரூம் வந்து இப்போ 4 ஷோரூம் 5 ஷோரூம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் எக்ஸ்பேண்டிங். மார்க்கெட் எங்கே இருக்கோ அங்கே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து ஷோரூம்க்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். நல்ல ப்ராடக்ட்டு இருந்து வெயிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஓகே, சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க வாங்கலாமா இல்லையான்னு. தாராளமாக வாங்கலாம். சரியா? See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.